ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான தக்காளி கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, இல்லை எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு பல்லாரி வெட்டி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் அரைச்சதோன்னு கொத்தமல்லி தான் இருந்துச்சு, அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி, அது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வதங்கின பிறகு மசாலா போட்டுக்கிடலாம். மசாலாத்தூள் கொஞ்சம் மஞ்சள்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம், குழம்பு மசாலாத்தூள், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு. ஏற்கனவே உப்பு போட்டுருவோம் கொஞ்சம், அதனால் கொஞ்சம் போல உப்பு. அப்புறம் நல்லா அதை மூடி வச்சுருங்க. பச்சை வாசனை போகிறதுட்டையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க. அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் துருவின தேங்காய் அரைச்சி நல்லா மையாவும் அரைச்சி ஊற்றலாம், துருன்னு அரைச்சியும் போடலாம். ஈஸியான தக்காளி கூட்டு ரெடி. இதேமாரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள்.